திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ப்ரொஃபசர். இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் இது தொடர்பாக சொல்லியிருந்தார், இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த முறையும் காங்கிரஸுக்கே அந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? திமுக தலைமை என்ன முடிவெடுக்கும்? அந்த ஆர்வம் நாம் சொல்ல முடியாது. பெரும்பாலும் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொது தேர்தலிலே ஒரு தொகுதி எந்த இயக்கத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இயக்கம் தான் இடைத்தேர்தலில் நிற்கும். ஒருவேளை ஓரிரு நேரங்களில் அந்த இடைத்தேர்தலில் நிற்க வேண்டிய இயக்கம் நமது தோழமை இயக்கம் இல்லை, இது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக நின்றால் தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி இருந்தால் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றிருக்கக்கூடும். மற்றபடி எனக்கு தெரிந்து கூட்டணியை சொல்லுங்கம்மா. அப்படி ஏதாவது காங்கிரஸ் தரப்புல இப்ப சொல்லியிருக்கிறாங்களா ப்ரொஃபசர்? இல்ல, இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கருத்து பரிமாற்றங்கள் நடந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் இன்று காலையில் கூட சத்தியமூர்த்தி பவனிலே நமது மறைந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கும் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் சகோதரர் EVKS அவர்களுக்குமான படத்திறப்பு விழா நடந்து அதில் கூட தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது பிரதமர் மன்மோகன் சிங்கை பற்றி சொல்லுகிற போதும் அந்த காலகட்டங்களில் நமக்கு தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்கள் நிறைய அமைச்சர்கள் இருந்ததையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனவே எனக்கு தெரிந்து மாற்றங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் தேர்தலுக்கு முன் ஒரு வருடத்திற்கு முன்னால் வருகிற ஒரு தேர்தல் என்கிற காரணத்தினால் அது ஒரு ஆர்வமாக பார்க்கப்படும். இந்த தேர்தலின் முடிவு என்பது அடுத்த தேர்தலில் ஒரு சின்ன ஒரு அலையை உருவாக்கக்கூடும். எனவே அது குறித்தான ஒரு ராஜதந்திர ரீதியான முடிவுகளை தலைவர்கள் தான் எடுக்க வேண்டும். யார் நின்றாலும், காங்கிரஸ் நின்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் நின்றாலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் மீண்டும் நாங்களே வெற்றி பெறுவோம், எங்கள் கூட்டணியே வெற்றி பெறும். களம் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏனென்றால் ஈரோடு மக்களுக்கு இப்பொழுது சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அரசு நிர்வாகங்கள் எப்படி நடந்திருக்கிறது, திட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த பகுதி மக்களுக்கான பல கோரிக்கைகளை அந்தந்த நேரங்களில் அவர் அறிவித்திருக்கிறார். எனவே என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது EVKS இருக்கிற போதே நான் சொல்லுவேன், அப்பொழுதே அது நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் ஈரோடு மாவட்டங்களுக்கு, அந்த ஈரோடு மாவட்டத்திற்கு தேவையான பல அந்த விசைத்தறி நெசவாளர்கள் அவர்கள் கேட்ட கோரிக்கைகள், மஞ்சள் வியாபாரிகளுக்கு கேட்ட கோரிக்கைகள் என்று பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நமது ஆட்சியில். எனவே நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம். எனவே மக்கள் எங்களை வரவேற்பார்கள் என்கிற நம்பிக்கையில் வெற்றி அல்லது களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றே நாங்கள் நம்புகிறோம். இணைப்பில் வந்தவங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ப்ரொஃபசர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.